ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிலமோனுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 22வது வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன். ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். 2வது வசனத்தை பார்த்தால் பிலமோனுக்கு வீட்டில் ஒரு சின்ன சபை இருந்தது. வாசிங்க. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலமோன் உடைய வீடு ஒரு சபை ஆராதனை நடத்துகிற ஒரு இடமாக இருந்தது. பவுல் குறிப்பிடுகிறார், உங்களுடைய சபையாரும் நீரும் ஜெபிக்கிற அந்த விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு திரும்ப அனுக்கிரகிக்கப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன், இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவேன் என்று நான் நம்பி இருக்கிறபடியால். அப்ப பிரியமானவர்களே, விசுவாசிகளுடைய ஜெபம் தேவ மனிதர்களுக்கு மிக மிக தேவை. உங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் தேவ மனிதரை நினைத்து கொள்ளுங்கள். பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் குறிப்பிடுவார், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாக காணப்படுகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெறுகிறோமாம்? கிருபை பெறுகிறோமாம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. கிருபை பெருக ஒரு 10 ஸ்தோத்திரமாகிலும் உங்க ஊழியக்காரனுக்காக தினம்தோறும் செலுத்துங்கள். பரலோகம் உங்கள் ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு ஏதுவானதாக மாறுகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். மேடை அலங்கரித்திருக்கிற அன்பான தேவனுடைய மனிதர்களுக்காக, தம்பி ஜோயல், தம்பி ஆனந்த், எல்லாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியங்கள் தொடர்ந்து பெருகட்டும். இந்த நிகழ்ச்சிகளை இந்த நாளிலும் ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஹோலி லேண்ட் டிவி சேனல் உரிமையாளர் அன்பு நண்பர் பாஸ்டர் ஜோஸ், அதில் இணைந்து பணிபுரிகின்ற அன்பான நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகலும் கூட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதாக. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனங்களை சிந்திப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. நேற்று நம்முடைய தியானத்திற்கென்று வாசித்த ஆண்டவருடைய வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். மைக்ரோஃபோனில் வாசிங்க. மைக்கு கொடுங்க, அவங்களை வாசிக்கிறதுக்கு மைக்கு கொடுங்க. சங்கீதம் 29வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 29ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். சத்தமாய் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் ஒருக்கா கூட சத்தம் உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். இன்னும் ஒருக்கா சத்தம் உயர்த்தி வாசிங்க பார்ப்போம். ரைட். ஒரு விஷயம் மைக்கில் வாசித்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உமது நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த பகல் நேரம் ஆண்டவர் கூட்டி சேர்த்த தமது ஜனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தம்முடைய நல் வார்த்தைகளை உம்முடைய ஜனத்துக்கு நேராக அனுப்புங்க. உங்களுடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கடாட்சிக்கிறதாய், மெய்யாகவே கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவ வல்லமை
ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பகலிலும் கிரியை செய்து சிலவற்றை உருவாக்கி, சிலவற்றை மேன்மைப்படுத்தி, சிலவற்றை விடுவித்து, சில இடங்களில் அற்புதங்களை நடப்பித்து தம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நேற்றைய தினத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய செய்தி கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை. ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறதா? ஆண்டவர் நேரடியாக சில மனிதர்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சில நேரம் தம்முடைய வசனமாகிய வேத வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சிலருக்கு சொப்பனங்களின் வழியாக, தரிசனங்களின் வழியாக தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஊழியர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய சத்தம் ஒருவேளை உங்கள் காதுகளில் கேட்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பேசுகிறது அவர்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை அவர்களுக்குள் இருந்து வருகிறது. ஒரு மனிதனுடைய சத்தம் உங்களை கைத்தட்ட வைக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய சத்தம் உங்களை ஆவியிலே நிரப்ப முடியாது. ஒரு மனிதனுடைய சத்தம் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட முடியாது. இவைகளெல்லாம் ஒரு தேவ செய்தி கேட்கும் பொழுது உங்களுக்குள் வருகிறது என்றால் அது மனிதனுடைய சத்தம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை பயன்படுத்தி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். புரிந்து கொள்கிறவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏரோது என்ற மனிதன் பேசின பொழுது ஜனங்கள் இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லக்கூடும் என்றால் மெய்யாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை தன்னகத்தே கொண்டவர்கள் தம்முடைய ஆவியில் நிரம்பி பேசும் பொழுது நீங்கள் கேட்கிற வசனங்கள் எல்லாம் எங்களுடையது அல்ல, அது பரிசுத்த ஆவி அருளுகிற வசனங்கள். பரிசுத்த ஆவி அருளுகிற பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவிதான் பேசுகிறார் என்பதை புரிகிறதுக்கு நான் எப்பொழுதும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். கவனியுங்கள். பிசாசு பிடித்தவர்களை கவனித்திருக்கிறவர்கள் மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். பிசாசு பிடிச்சிருக்கிறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ரைட். நீங்க பார்க்கலன்னா இன்னொருக்கா உங்க பாச பேய் உரட்டும் போது நீங்க எல்லாரும் வந்து நின்று பார்க்கணும். என்ன, ஒரு தடவை எல்லாரையும் நிறுத்தி விட்டுட்டு பேய் விரட்டணும். அப்ப அது என்னவர்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேய் பேசுகிறதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பிசாசு பிடிச்சிருக்கிறவன் பேசுகிறதை எத்தனை பேர் பேசுகிறீங்க? ஆண்டவருக்கு தோத்திரம். அப்ப அந்த பேய் அவனுக்குள்ளிருந்து பேசும் பொழுது அந்த மனுஷனுக்கு சத்தத்தில் பேசுமா, இல்லை ஏதாவது மிமிக்ரி வாய்ஸ்ல பேசுமா? சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு சத்தத்தில் தான் பிசாசு என்ன செய்யும்? பேசும் இல்லையா? அப்போ ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள குடி இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு சத்தத்தை அந்த அசுத்த ஆவி பயன்படுத்தி பேசக்கூடும் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது அவர் பேசுகிற நேரம் அவர்களுடைய சத்தத்தை அவர் பயன்படுத்தி பேசுவார் என்று புரிந்து கொள்ளுகிறவர்கள் கை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற சத்தம் மனிதனுடைய சத்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறதான தேவ செய்திகள் மனிதனுடைய செய்திகள் அல்ல, அது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய ஆவி. ஆமென். அவர்களை கொண்டு பேசுகிறார். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாகிய எங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே நன்மை உண்டாகிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையிலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் கவனித்தால் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனத்துக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது இவ்விதமாக கூறுகிறார். வாசிக்க கேட்போம்.
ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் என்று நீங்கள் எந்த மனிதன் மூலமாய் வருகின்ற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ விசுவாசிக்கிறீர்களோ அந்த வசனம் உங்களுக்குள் சும்மா இருப்பதில்லை. அந்த வசனம் உங்களுக்குள்ளே பலன் செய்கிறதாக இருக்கிறது. அந்த வசனம் உங்களுக்குள் போராடுகிற பலவீன வல்லமைகளின் மேல் பலன் செய்து பலவீனத்தை அழித்து உங்களுக்கு சுகத்தை உண்டாக்குகிறது. உங்கள் அவிசுவாசங்களை அழித்து உங்களுக்குள் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. உங்களுக்குள் போராடுகிற அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை அழித்து தேவ பலனை உங்களுக்குள்ளே விளங்க பண்ணுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பலன் உண்டாகிறதாக இருக்கிறது. இனி நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிற தெய்வீக வெளிப்பாடுகளை எனக்காக கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த கூடாரத்தை விட்டு நீங்கள் புறப்படும் முன்னே கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை உங்களை கடாட்சிக்கும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் உருவாக்க வேண்டியதை உருவாக்கும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை எப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்குள் நடப்பிக்க வேண்டுமோ அவைகளை இன்று இந்த கூடாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் செய்வதற்கு தமது மிகுந்த கிருபையோடு இன்றைக்கு அவர் செயல்படுவார் என்பதை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நேற்றைய தினம் ஆண்டவருடைய சத்தம் செய்கின்ற 3 வேலைகளை 3 வல்லமையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, கர்த்தருடைய சத்தம் இல்லாதவைகளை உருவாக்கக்கூடியவைகளாக காணப்படுகின்றன. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தம் பிளக்க வேண்டியவைகளை பிளந்து எரிந்து போடுகிறது, பிரிக்க வேண்டியவைகளை பிளந்து போடுகிறது, பிரித்து போடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை திறக்கப்பட வேண்டியவைகளை திறக்கிறதாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் திறக்க வேண்டிய வழிகளை இந்த நாளில் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு விசை கூட இந்த வார்த்தையை நான் அழுத்தி பேசுகிறேன். இன்றைக்கு உனக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பெருமூச்சு விட்டு உனக்கு நேராய் அனுப்புகிறார். எப்பட்டா திறக்கப்படுவாயாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உனக்கு திறக்கப்பட வேண்டிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. நல்ல கைதட்டி எனக்கு தான் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனம், எனக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. இந்த பட்டணத்திலே திறக்கப்பட வேண்டிய விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. இருதய கதவுகள் திறக்கப்படுவதாக. ரட்சிப்பின் கதவுகள் இந்த பட்டணத்தில் திறக்கப்படுவதாக. உடபலா சந்தலா ஹத்தன் கடாரிபி. ஆமென். இன்றைக்கு உன் கர்ப்பத்தின் கனிகளுக்காய் கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறப்பாராக. வேலைக்கான வழிகளை திறப்பாராக. விடுதலைக்கான வழிகளை கர்த்தர் திறப்பாராக. அற்புதத்தின் வழிகளை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவர் திறக்க நினைக்கிறதை எவனாலும் பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை நான் இந்த காலையிலே வைக்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் அது வெண்கல கதவாய் இருக்கலாம். ஆமென். இருப்பு தாழ்பாள்கள் போடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை உள்ள சத்தம் கர்த்தருடைய வல்லமை உள்ள சத்தம் அந்த கதவுகளை உடைக்கிறது. கர்த்தர் வெண்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று ஆமென் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற கிருபையின் நிமித்தமும் அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இந்த காலை துதியுங்கள். துதிக்கிற நேரத்தில் கதவுகளில் கர்த்தருடைய வேலை நடக்கிறது. துதிக்கிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு விரோதமாய்
எழுப்பி நிறுத்தப்பட்டிருக்கிற பூட்டப்பட்ட கதவுகளை இன்றைக்கு உடைக்கிறார், இன்றைக்கு உடைக்கிறார். கர்த்தர் அந்த கதவுகளை பார்த்து இன்றைக்கு பேசுகிறார். திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. என் பிள்ளைக்காக இந்த கதவு திறக்கப்படுவதாக, என் ஜனத்துக்காக இந்த கதவு திறக்கப்படுவதாக, என் சபைக்காக இந்த கதவு திறக்கப்படுவதாக. கைதட்டி ஓ ரைடல் கபல துடகம் துடா சத்தனாரியாலா. எஸ், துதி துதி. அடைக்கப்பட்ட கதவுகள் இனி உன் கண்களுக்கு முன்னே திறக்கப்பட்ட கதவுகளாக காணப்படுவதாக. கடந்த ராத்திரி வரைக்கும் நீ அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள் இருந்திருக்கலாம். நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் பவுலும் சீலாவினுடைய கண்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப்பட்ட கதவுகளாய் கண்டது போல இந்த பகல் நேரம் உன் கண்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப்பட்ட கண்களாய் பார்ப்பதற்கு, திறக்கப்பட்ட கதவுகளாய் பார்ப்பதற்கு பரிசுத்தருடைய வல்லமை அன்னைக்கு சிறைச்சாலைக்குள் இறங்கினது போல இன்றைக்கு உன் சிறையிருப்புகளின் நடுவிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. ஓ சகதர மனியா லகத்துனா ரல்கமனா. ஆமென். துதி துதி துதி. ஹalleluya. அஸ்திபாரங்களை கர்த்தர் குலுக்குகிறார், அஸ்திபாரங்களை குலுக்குகிறார். உனக்காக பூமியை அதிர பண்ணுகிற கர்த்தர், உனக்காக அஸ்திபாரங்களை குலுக்குகிற கர்த்தர், உனக்காக கதவு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன் உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்காக எத்தனை பாசமுள்ளவராய் இருக்கிறார் தெரியுமா? எவனோ உன்னை அழிக்கும்படி கட்டின கதவுகளை இன்றைக்கு அவர் இறங்கி வந்து தம்முடைய வெண்கல பாதங்களால் அவைகளை மிதித்து நொறுக்கி உன்னை பிரவேசிக்க செய்கிறார் என்றால் எத்தனை அன்புள்ளவர் என் ஆண்டவர். ஓ கபரா கிதா ரக்கல மகந்தனா அஸ்கானா கந்தா ரிக்கலே அட்கட் கடகமனோ துடாராலா ரகதா கமனா ரைடல் கமனா ஷிகாதா ரங்கதானா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னாலே வருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னாலே வருகிறார். வாசலால் உட்பிரவேசிக்கிறார். அப்படியானால் கதவுகளை உடைக்கிற கர்த்தர், கதவுகளை நொறுக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். இதுவரைக்கும் நீ கர்த்தரை காணவில்லையா? இன்றைக்கு உன் கண்கள் கர்த்தரை கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை கண்டுபிடிக்கிறது. யோபு நீண்ட நாட்களாய் கண்டுபிடிக்காத கர்த்தருடைய கிரியைகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்ப கண்டுபிடித்தது போல இன்றைக்கு இந்த பகல் நேரம் சிலர் கர்த்தருடைய கிரியைகளை திரும்ப காண்கிறீர்கள், திரும்ப காண்கிறீர்கள், திரும்ப காண்கிறீர்கள், திரும்ப காண்கிறீர்கள். கர்த்தருடைய செயலை நீ திரும்ப காண்கிறாய், கர்த்தருடைய கிரியைகளை நீ திரும்ப காண்கிறாய். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது சில கதவுகளில் பற்றி பிடிக்கிறது. ஆமென். பற்றி பிடிக்கிறது. எரிக்கப்பட வேண்டிய கதவுகள் இப்பொழுது எரிந்து சாம்பலாகிறது. நல்ல கைதட்டி. இனி எவனும் உன்னை அந்த கதவினால் பூட்ட முடியாது. எரித்து சாம்பலாக்குகிறான். ஆமென், ஆமென். இடிக்க இடிக்கதான் எல்லாமே உடைஞ்சு தவிடுபடியா போகும். ஒரு கல்லு கீழே விழுந்த உடனே டயர்டாயிராத. ஒரு சாந்து மட்டும் இழகின உடனே ஏதோ சாதிச்சது மாதிரி நினைச்சிடாத. இன்றைக்கு நம்முடைய நோக்கமே கடைசி கல்லு வரைக்கும் இழகி போகணும். கடைசி கல்லு வரைக்கும் அது இருந்த இடத்தை விட்டு விலகி போகணும். அப்படி கைதட்டி ஆராதி, அப்படி கைதட்டி ஆராதி. ஷபரியாத் கடமந்தல் கடகமனோ சந்தாரிபி ரத்கட் கடகமனோ சந்தாலரிபி கமால்காரரா. சேர்ல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கையெல்லாம் தட்டணும். எல்லா சகோதரிமாருக்கு கையும் தட்டணும். நான் சும்மா இருப்பேன், எனக்கு விடுதலை கிடைக்கும்னா அது இல்ல, பகல் கனவு. அது பகல் கனவு. நீ எங்க போய் இருக்கிறது போல இங்க இருந்துட்டு போனா ஒரு நன்மையும் நடக்காது. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். பிரயாசப்படாதவனுக்கு பலன் கிடைக்காது. துதிக்காதவனுக்கு அலங்கம் இடியாது. உடபலா சந்தனா. பாடாதவனுக்கும் துதிக்காதவனுக்கும் கதவு திறக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஆமென். பாஸ்டர் பாடுறாரு, பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு திறக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம். நீ துதிச்சு பெற வேண்டியதை துதி, நீ ஆராதிச்சு பெற வேண்டியதை ஆராதி.
விசாரித்து பெறு. எல்லா கையும் தட்டட்டு, எல்லா கையும் கர்த்தரை துதிக்கட்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாவை உயர்த்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான், இருக்கிறது சிறைச்சாலை உண்மைதான், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் உண்மைதான். நடுராத்திரியிலே அவர்கள் துதித்தார்களே, உன்னை துதிக்க வைக்கிறார். எதற்கு? நீ விடுதலை பெறுவதற்காக. உன்னை பரியாசம் பண்ணுகிற கண்கள் வெட்கப்பட்டு போகுவதற்காக இன்றைக்கு உன்னை துதிக்க வைக்கிறார். ஓ சகரா குராரா சண்டல் கடாரி. மகிமை 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 மகிமை. உன் விசுவாச கண்களால் பாரு. சத்துரு கோட்டையாய் எழுப்பி நிறுத்தி இருக்கிற மதில்களை தூதர்களை அனுப்பி ஒரு கணப்பொழுதிலே நொறுக்கி போடுகிறார், நொறுக்கி போடுகிறார். உன்னை வாழ விட மாட்டேன் என்று சவால் விடுகிற அத்தனை பேரையும் அழிப்பதற்கு தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்புகிறார். குரூர தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஏய், உன் சத்துருக்களை இனி நீ தேடியும் காண மாட்டாய். சில இடங்களில் நியாய தீர்ப்பை வழங்க பண்ணி சில கதவுகளை தவிடுபடி சில வல்லமையாய் இறங்கி வருகிறது. சில மேலே பிடி 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 பிடி. உன் சில இடத்தினுடைய கட்டுகளை கத்துடைய வல்லமை இப்போ சுட்டி அடிக்கிறது. அக்கினி. நீ அகப்படுவாய் என்று பூட்டி வைத்து உன்னை கதவுக்கு பின்னாலே காத்து நின்று கொண்டிருக்கிற பெலிஸ்தனுடைய வல்லமை எல்லாம் இன்றைக்கு அழியும்படி அந்த கதவுகள் எல்லாம் சிம்சோன் பிடுங்கினது போல இன்றைக்கு பிடுங்கி எறி, இன்றைக்கு பிடுங்கி எறி. உன் கை அபிஷேகிக்கப்பட்ட கை, உன்னுடைய தோள்கள் அபிஷேகிக்கப்பட்ட தோள்கள், உன்னிடத்தில் இருக்கிற கிருபை அபிஷேகிக்கப்பட்ட கிருபை. கையா தட்டி பிடுங்கு பிடுங்கு. கதவுக்கு முன்னால பார்த்துட்டு நிக்காத. அந்த கதவை நிலைகளோடு சேர்த்து பேர்த்து கொண்டு உன்னை பிடிக்க நினைக்கிற, உன்னை அழிக்க நினைக்கிற அந்த பரிசனுக்கு முன்னால கம்பீரத்தோடு நடந்து போ, கம்பீரத்தோடு நடந்து போ. நீ பிடுங்கிக் கொண்டு மலையின் மேல் ஏறுவாயாக, மலையின் மேல் ஏறுவாயாக, மலையின் மேல் ஏறுவாயாக. உன்னை மலையின் மேல் ஏற விடாதபடி கதவு போட்டு அடைச்சு வச்சிருக்கிற எல்லா பெலிஸ்தரின் கதவுகள் இன்றைக்கு பிடுங்கப்படுவதாக. ஆழங்களுக்குள் கிரியை செய்கிறார், ஆழங்களுக்குள் கிரியை செய்கிறார். ஆமென் ஆமென். இனி சில வல்லமைகளை நீ தேடியும் காண முடியாது, சில போராட்டங்களை தேடியும் காண முடியாது, சில பிரச்சனைகளை தேடியும் காண முடியாது. இன்றைக்கு அதற்கு ஒரு நிரந்தர விடுதலை கர்த்தர் விடுவித்தால் ஏதோ ஒரு நிமிஷம் ஒன்னு கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பூட்டுகிறதற்கு பெர்மிஷன் கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், எவனும் பூட்டக்கூடாதபடி உனக்காக நான் திறக்கிறவர், எவனும் பூட்டக்கூடாதபடி ஆமென் நான் திறக்கிறவர். இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தின் வாசல் உனக்காய் திறக்கிறது, இன்றைக்கு ஒரு நன்மையின் கதவு உனக்காய் திறக்கப்படுகிறது. எப்பட்டா என்று கர்த்தர் இன்றைக்கு உனக்காய் குமருகிறார். கர்த்தருடைய குமரலின் சத்தம் உன்னுடைய பொல்லாத கதவுகளின் மேல் இப்பொழுது வந்து மோதுகிறது. கர்த்தருடைய சத்தம் உன் கதவுகளின் மேல் மோதுகிறது. கர்த்தருடைய சத்தம் அந்த வெண்கல கதவின் மேல் இப்ப மோதுது. சக்கர் கடகம் குணகம் தரஹல மௌதல் கபரா கபலா ரிரகம் கனபரா
உடமலா கமாலா ரே 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 கமானா. தட்டு திறக்கப்படும் சொன்னார்ல, தட்டு திறக்கப்படும் சொன்னார்ல. இன்றைக்கு நீ தட்டு, கர்த்தர் திறப்பார். நீ தட்டு, கர்த்தர் திறப்பார். நீ தட்டு, கர்த்தர் திறப்பார். நீ தட்டும் பொழுது தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தத்தை மட்டுமே பிரவேசிக்க பண்ணுவார். எப்பட்டா என் பிள்ளைக்காக திறக்கப்படுவாயாக, என் பிள்ளைக்காக திறக்கப்படுவாயாக, என் ஜனத்துக்காக திறக்கப்படுவாயாக. எஸ், பெற்றுக்கொள். அநேகருக்கு நன்மையின் கதவுகள் திறக்கிறது, அநேகருக்கு அனுகூலத்தின் கதவு திறக்கிறது, அநேகருக்கு ஆச்சரியத்தின் கதவுகள் திறக்கிறது, அநேகருக்கு அற்புதத்தின் கதவு திறக்கிறது, அநேகருக்கு விடுதலையின் கதவு திறக்கிறது, அநேகருக்கு மேன்மையின் கதவு திறக்கிறது, அநேகருக்கு உயர்வின் கதவு திறக்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் இன்றைக்கு திறக்கிறது. உனக்காக வானத்தின் பலகணிகளை கூட இன்றைக்கு தேவன் திறக்கிறார். ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் தரித்திரத்தின் நாட்கள் முடிகிறது, உன் தரித்திரத்தின் நாட்கள் முடிகிறது. பரிசுத்த ஆவி தெளிவாய் சொல்கிறார். உன் வளர்ச்சியை விரும்பாத சிலர் உன் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக செஞ்சு வச்சிருக்கிற மந்திரவாதம் இப்ப ஒளியுது, இப்ப ஒளியுது. சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் மேல் ஒரு அக்கினியின் அபிஷேகம் இப்ப வந்து பாயுது. அக்கினி, அக்கினி, அக்கினி. கர்த்தர் சிலர் மேல தேவ அக்கினி அனுப்பி அந்த சாபத்தை இப்போ இப்போ இந்த நொடி, இந்த நொடி சுட்டரிக்கிறார், சுட்டரிக்கிறார். விடுதலையை பெற்றுவாய். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ அழிவது தேவ திட்டம் அல்ல, நீ அழிவது தேவ திட்டம் அல்ல. ஆமான் உனக்கு விரோதமாய் எழுப்பின தூக்கு மரத்தை இன்னைக்கு அவனுக்கு நேராய் திருப்புகிறார், அவனுக்கு நேராய் திருப்புகிறார். உன் பிள்ளை அழியணும்னு செய்யப்பட்ட மந்திரவாதம் எவன் செஞ்சானோ அவனுக்கு நேராய் திருப்புகிறார். உன் குடும்ப நாசமாகணும்னு செய்யப்பட்ட மந்திரவாதம் ஏவல் இன்றைக்கு அவன் குடும்பத்துக்கு நேராய் திரும்புகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் விடுதலையை. பொல்லாத ஆவிகளின் சேனை இப்ப நிர்மலமாகுது, நிர்மலமாகுது. யாக்கோபுக்கு ஒரு மக்னாயிம் இருந்தது போல இன்னைக்கு ஒருவனுக்கு ஒரு மக்னாயிம். தேவ தூதர்கள் உன் வீட்டை சந்திக்கிறார்கள், தேவ தூதர்கள் உன் தொழில் தளத்தை சந்திக்கிறார்கள், தேவ தூதர்கள் உன் வியாபாரத்தை சந்திக்கிறார்கள், தேவ தூதர்கள் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்னைக்கு சந்திக்கிறார்கள். கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது, கண்ணி தெரிக்கிறது. அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல கண்ணி தெரித்தது. நாம் தப்பினோம், நாம் தப்பினோம். இந்த கூடாரத்தில் இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வச்சிருக்கிறது, உன்னை தப்பு வைக்கிறதுக்காக, உன்னை தப்பு வைக்கிறதுக்காக. பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்றேன், உன்னை கர்த்தர் தப்பு வைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பகல் நேர கூட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் பொட்டி தெரிக்கிறது, கண்ணிகள் பொட்டி தெரிக்கிறது, சாப வல்லமைகள் பொட்டி தெரிக்கிறது. எஸ் எஸ், விடுதலை, பரிசுத்த தேவனுடைய விடுதலை உன்மேல் பாய்கிறது. உன் தலைமுறைகள் அழிய வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு கண்ணு முன்னே உன் தலைமுறைகளை உயர்த்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார். உயரமும் உன்னதமுமான இடங்களில் உன் பிள்ளைகளை உயர்த்துகிற ஒரு வலதுகரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. உன் பிள்ளைகளின் உச்சி முடியை பிடிக்கிறது. ஜலப்பிரவாகத்தின் நடுவில் இருக்கிற உன் பிள்ளைகளுடைய உச்சி முடியை பிடிக்கிறது. உன் குடும்பத்தின் உச்சி முடியை பிடிக்கிறது. உயர்த்தும்படியாக, கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்தும்படியாக உன்னை வாழ வைக்கிற ஒரு கரம். ரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், உனக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம், உனக்காய் வழக்காடுகிற ரத்தம், உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ரத்தம், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானதா இருக்கிற அந்த ரத்தம் இன்றைக்கு உனக்காய் பரிந்து பேசுகிறார், உனக்காய் பரிந்து பேசுகிறார். பிதாவின் வலது பாரிசத்திலே ஆமென் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். என் பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக, என் பிள்ளையை உயர்த்துவீராக, என் பிள்ளையை விடுவிப்பீராக, என் பிள்ளைக்கு கதவுகளை திறப்பீராக என்று பிதாவின் வலது பக்கத்திலே உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பெரிய வழக்கறிஞர் இப்ப உனக்காய் எழும்பி நிற்கிறார். திறக்கப்படுவாயாக, 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 திறக்கப்படுவாயாக. ஆசீர்வாதத்தின் கதவுகள் உனக்கு திறக்கப்படுவதாக, நன்மையின் கதவுகள் திறக்கப்படுவதாக. எத்தனையோ பிசினஸ்களை பண்ணி பண்ணி பார்க்கிறேனே அப்பா, எனக்கு ஒரு மாற்றம் வரலையே. எத்தனையோ நன்மைகளை தேடி தேடி பார்க்கிறேனே, எனக்கு நன்மை வரலையே. கலங்கி திகைத்து போயிருக்கிறேன். உனக்கு நேராய் கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வருது. உனக்கு ஒரு நன்மையின் கதவு இப்பொழுது திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எப்பட்டா ஓ ரகபஷெகெனே மஹந்தன் கடமா ரல்கதிஹந்தனா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்ய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கைத்தட்டி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அறிக்கையிடுங்கள். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, ஆமென், சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. இயேசு எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. இயேசு எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே.
ஜெயமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. திரும்ப சொல்லுங்கள், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. காரணம் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேக். தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, ஓ தோற்று போவதில்லையே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வள்ளலே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்னும் நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் ஓரமாலா சந்தரே. சொல்லுங்கள், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, பாடுங்கள், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. திரும்ப திரும்ப பாடு. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி சத்துருவுக்குரியது. எனக்கு ஜெயம். ஏனென்றால் என் ரட்சகர் என்னை ஜெயிக்க வைக்கிறவர். என் ரட்சகர் சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். எனக்கு ஜெயம் வாய்த்தது. ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நான் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. என்னை தோற்கடிக்க எத்தனை சக்திகள் முயற்சித்தாலும், எத்தனை மனிதர்கள் முயற்சித்தாலும், எத்தனை கூட்டங்கள் என்னை தோல்வி அடைய பண்ண எனக்கு விரோதமாக எழுப்பினாலும், இன்றைக்கு நான் என் வாயினால் என் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை இடுகிறேன். எனக்கு தோல்வி இல்லை. சத்துருக்களுக்கு முன்னே எனக்கு பந்திதானே தவிர சத்துருக்களுக்கு முன்னே என் தலை வெட்டப்படுவதில்லை. சத்துருக்களுக்கு மேலாய் என் தலை உயர்த்தப்படும். அதுதான் என் ரட்சகர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மை. கைதட்டு. ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகன், விடுதலையின் நாயகன், கதவுகளை உனக்காக திறக்கிறவர். ஆமென். அல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் திறந்தா ஒருத்தனும் அடைக்க முடியாது. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையை பார்த்து
ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புகிறீங்க? எனக்கு சில கதவுகள் திறக்கிறத இந்த கூட்டத்தில் நான் பார்க்க போறேன்னு சொல்றவங்க, விசுவாசம் உண்டுன்னா மட்டும் கைத்தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பார்க்கலாம், வாயினால் அறிக்கையிடுங்க, இன்றைக்கு எனக்கு கதவுகள் திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கதவுகளை திறந்து வைத்து உடபாலா சந்தலா ஏசாயா 45:1 படி கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க. ஆமென். வாசல்களை இன்றைக்கு பூட்டப்படாதபடி இருப்பதற்கு கதவுகளை கர்த்தர் உனக்காக திறந்து வைக்கிறார். நீ அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் இன்றைக்கு அந்த வார்த்தை உன் தலையின் மேல் வந்து விழுகிறது. உனக்காக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை கர்த்தர் திறந்து வைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்று முதல் சுதந்திரிப்பீர்கள். நல்லா சொல்லுங்க, இன்று முதல் சுதந்திரிப்பீர்கள். இன்று முதல் முன்னேறி போவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாளைக்கு நாளை கழிச்சுலாம் சொல்ல மாட்டார். ஆகாயை கொண்டு சொல்லும்போது சொல்றார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாளைக்கு நாளை கழிச்சுலாம் சொல்றதில்லை, இன்னைக்கு. ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எல்லாரும் உயர்ந்தெழுந்திருக்கும் போதல்ல, இப்பொழுது காண்பாய். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நீங்க தாராளமாய் நம்புங்க. ஆமென். நம்முடைய ரட்சகர் உங்களுக்காய் கதவுகளை திறந்து வைக்கிறார். ஏதோ சமயம் போக்குறதுக்கு பிரசங்கம் பண்றோம்னு நினைக்காதுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து உங்களுக்கு நேராய் அனுப்பி வைத்திருக்கிறார். அனுப்பப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு நேராய் அனுப்புகிறேன். அது வெறுமையாய் திரும்பாது என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதோ வாயை திறந்து சொல்லு, எனக்காய் 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 கதவுகள் திறக்கப்படுகின்றன. என் குடும்பத்துக்காய் கதவுகள் திறக்கப்படுகின்றன. என் ஊழியத்துக்காய் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்துக்கு பேசுகிறேன். இதுவரைக்கும் இந்த பட்டணங்களில் திறக்காத வீட்டு கதவுகள் உங்களுக்கு திறப்பதாக. இதுவரைக்கும் திறக்காத வீட்டு கதவுகள் உங்களுக்கு திறப்பதாக. இதுவரைக்கும் நீங்கள் கால் மிதிக்காத இடங்களில் கால் மிதிக்க சத்துருவின் கோட்டைகளை கர்த்தர் தகர்த்து எறிந்து உங்களுக்கு திறந்த வாசல்களை கர்த்தர் உள்ளே வைப்பாராக. எஸ், இந்த கன்வென்ஷனினுடைய முடிவு சாத்தானுடைய திட்டங்களின் முடிவாய் மாறுவதாக. இந்த கன்வென்ஷனுடைய முடிவு ஆத்துமாக்களின் அறுவடையில் இருந்த அந்த இலக்குக்கு ஒரு முடிவாய் மாறுவதாக. இன்றைக்கு ஆத்தும திரட்சி உண்டாகும்படி ஒரு கதவு உங்களுக்காய் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அனுகூலமான கதவு எபேசுவில பவுலுக்கு திறந்தது போல உங்களுக்கு திறக்கும். விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருப்பார்கள், ஆனாலும் அங்கே ஒரு மகிமையின் கதவு நமக்காய் திறந்திருக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு தோற்றணும். ஆமென். சில சாத்தானுடைய பொருட்களை கொள்ளையாடி கொள்ளுவதற்கு கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துகிறார். உங்கள் கைகளை அபிஷேகிக்கிறார். சாத்தானுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிற பலவானுடைய பொக்கிஷங்களை கர்த்தர் உங்கள் கைகளுக்குள் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்ல விரும்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்திக்கிடுங்க. வலது கரம் உயர்த்துங்க. சில ஆளெல்லாம் கை உயர்த்ததை பார்த்தா ஆண்டவருக்கு தோத்திரம். ஆமென். நல்லா கையை உயர்த்தாட்டுமாவே. கையை நல்லா உயர்த்துங்க, உயர்த்துங்க கையை. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை மூடிக்கிடுங்க. வானத்துக்கு நேரா ஏசு அண்ணாந்து பார்த்தார்களா பாருங்க, பார்க்கலாம். ஆமென். தலை மேலே போட்டு கண்ணை திறங்க. இப்ப கண்ணை திறங்க. வானத்தை அண்ணாந்து பாரு. பார்த்துட்டு சத்தம் உயர்த்தி சொல்லு, எப்பட்டா. சத்தம் உயர்த்தி, எனக்காக திறக்கப்படுவாயாக. ஆமென்.
ஆமென் திறந்தது என்று விசுவாசிக்கிறவர்கள் கை கொட்டி, இன்றைக்கு உனக்கு ஒரு உயிர் பிழைக்கிற ஊற்று திறக்கிறது. இன்றைக்கு ஒரு ஊற்றுக்கண் உனக்கு திறக்கிறது. வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை இன்றைக்கு வனாந்தரத்தில் சில ஊற்றுக்கண்களை, சில ஆறுகளை ஓட பண்ண இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தின் நடுவில் தொனித்து உனக்கு சில ஊற்றுக்கண்களை திறக்கிறது. சாகரதை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன கண்கள் இன்றைக்கு ஊற்றுக்கண்களை பார்ப்பதற்கு கிருபை வெளிப்படுகிறது. சாகரதை பார்க்க மாட்டேன்னு நீ சொன்னா சாகரதை பார்க்க விட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் என் பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. இப்ப அவன் ரட்சிக்கப்படல, உண்மைதான். இப்ப அவன் உயிர் அடையல, உண்மைதான். இப்ப அவன் சரியா கர்த்தருக்குள்ள வரல, உண்மைதான். உன் புருஷன் சரியா ரட்சிக்கப்படல, உண்மைதான். ஆண்டவரை தேட வரல. இப்ப நீ சொல்லு, அவன் ஆத்தும நஷ்டமடைந்த சாகரதை நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு உனக்கு ஒரு ஊற்றுக்கண் என் ஆண்டவர் திறப்பா. கையை தட்டி இந்த வெளிப்பாடு சிலர் மேல வந்து விழுது. நீ உன் புருஷன் ரட்சிக்கப்படுகிறத கண்டுதான் ஆமென் உன் ஓட்ட முடியுமே தவிர அதற்கு முன்னே கர்த்தர் உன்னை முடிக்க மாட்டார். எந்த பிள்ளை சாகும் என்று நினைத்தாலோ அந்த பிள்ளைக்கு வந்த வெளிப்பாடு, இந்த பிள்ளையை கையில பிடித்துக் கொண்டு போ, இந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எது அழியும் என்று நினைக்கிறாயோ, எது நாசமாகும் என்று நினைக்கிறாயோ, உன் கண்களுக்கு முன்னே அந்த பிள்ளை பெரியதாகும், அந்த பிள்ளை வாழும், அந்த பிள்ளை செழிக்கும், அந்த பிள்ளை மேன்மை அடையும். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு மட்டுமல்ல தேவன், உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கிறார். உன் சந்ததிக்கும் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் அறிந்துதான் இந்த பிள்ளையை உனக்கு தந்திருக்கிறார். நீ எதிர்பார்க்கிறது போல ஒரு மாற்றம் இல்லை, கவலைப்படாத. இன்றைக்கு பரிசுத்த ஆவி தெளிவுபடுத்துகிறார். இந்த பிள்ளையை கையில பிடித்துட்டு போ. உனக்காக சில புதியவைகளை கர்த்தர் செய்து உன் தலைமுறைகளை செழிக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவி இந்த கூட்டத்தில் தெளிவா சொல்றார். சிலரை பற்றி, சில பிள்ளைகளை பற்றி உங்க உள்ளத்துக்குள் இருக்கிற சகல பாரங்களை இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எறிய போகிறார், தூக்கி எறிய போகிறார். ஆமென், உண்மை. சிலர் மேல அந்த கிருபை இப்பவே வந்து இறங்குது. உன் இருதயத்தை வாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார் சகோதரா, தூக்கி எடுக்கிறார் சகோதரி. எஸ் எஸ், கர்த்தரின் கை உன் உள்ளத்துக்குள்ள பாயுது, கர்த்தருடைய கை உன் உள்ளத்துக்குள்ள பாயுது, கர்த்தருடைய வல்லமை உள்ள கை உன் உள்ளத்துக்குள்ள பாயுதே. நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி. இனி அந்த பிள்ளைக்கு பிரச்சனை உன்னுடையதல்ல, இனி இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல, இனி கர்த்தருடையது, இனி கர்த்தருடையது. அவர் உன்னை பார்த்துக் கொள்வார், உன் பிள்ளைய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்க சரிப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும், எங்க தொடரணும்னு அவருக்கு தெரியும், எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீர் தந்த பிள்ளைய உம்ம கையில தந்துடுறேன், நீர் தந்த பிள்ளைய உம்ம கையில தந்துடுறேன். என் கற்பத்தில் பிள்ளைய வச்சது நீர்தான், நீர்தான் இதை பார்த்துக் கொள்ளணும். இன்னைக்கு இந்த தூக்கி அவருக்கு கையில கொடு, அவர் பார்த்துக் கொள்ளுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். வலதுகரம் உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று தந்துவிட்டே, உம்மா
சொல்லுங்கள். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், தேவையை நிறைவாக்குவீர். கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவீர். யெகோவாயிரே எல்லாம் சத்தம் உயர்த்தி ஆமென். கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னை மாற்றிடுவார். சொல்லுங்கள். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். நாளொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். தகப்பனே, உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். ரெண்டு கரத்தையும் கூப்பி சொல்லுங்கள். என்னால் ஒன்றும் கூடாதென்று இயேசையா என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இன்றைக்கு வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையும் உம்ம கையில தந்துடுறேன்ப்பா. ஆமென், ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாத்தையும் உம்ம கையில தந்துடுறேன். நீர் தந்த பிள்ளையை உம்ம கையில தந்துடுறேன். நீர் எனக்கு தந்த தனையை உம்ம கையில தந்துடுறேன். நீர் எனக்கு தந்த கணவனை உம்ம கையில தர்றேன். நீர் எனக்கு தந்த மனைவியை உம்ம கையில தர்றேன். இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை தங்காத கர்ப்பத்தை உம்முடைய கையில தர்றேன். நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீராக. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீராக. இன்றைக்கும் உனக்கு ஒரு ஊற்றுக்கண் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. கை தட்டி ராஜாதி ராஜாவை உயர்த்தி ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. திறக்க வேண்டியதை எல்லாம் திறக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. திறக்கிறார் கர்த்தர். கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு திறக்கிறார். இன்றைக்கு நீங்க நம்புங்க. இப்பொழுதே சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமை உங்களை கடாட்சிக்கும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க கூடும் என்றால் உன் கர்ப்பத்தை கர்த்தர் கடாட்சிப்பார். கர்ப்பத்தை கடாட்சிப்பார். உன் குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகும். உன் புருஷனுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகும். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு தொடுதல் தொட்டார் என்றால் போதும். ஒரு வார்த்தை அனுப்பினால் போதும். நீ கர்ப்பவதி ஆவாய் என்று உன்னை பார்த்து இன்றைக்கு சொன்னால் போதும். ஆமென். கர்த்தருடைய வேலைக்காரனாய் அவருடைய சன்னிதானத்தில் நின்று கர்ப்பம் தரிக்காத எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயாக. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயாக. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயாக. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது வருவிசை பாய்ந்து உன் கர்ப்பத்தை இப்பொழுது கடாட்சிப்பதாக. எந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிச்சியோ அதே ஆலயத்தில் நீ கம்பீரமாய் சிரிக்கிற ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்னாள் பேச முடியாதபடி கண்ணீர் சிந்தி
எந்த ஆலயத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாலோ அதே ஆலயத்தில் சில வருஷங்களுக்கு பிறகு வந்து நின்று சொல்லுகிறார், இப்பொழுது என் இருதயம் கிளேசத்தினால் இல்லை, இப்ப என் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய ரட்சிப்பினாலே நான் களி கூறுகிறேன். கர்த்தர் உன்னை ரட்சிப்பது நிச்சயம். இந்த நிந்தனையிலிருந்து உன்னை ரட்சிப்பது நிச்சயம். இந்த போராட்டத்திலிருந்து உன்னை ரட்சிப்பது நிச்சயம். உனக்கு இருக்கிற இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிப்பது நிச்சயம். நன்றி. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவருடைய வார்த்தை அடைக்கப்பட்டவைகளை திறக்கிறவைகளாக இருக்கிறது. அப்ப கதவு திறந்ததுன்னா ரெண்டு நன்மை அதுல உண்டு. அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை லைட்டா சொல்லி விட்டுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கதவு திறந்ததுன்னா இதுவரைக்கும் நீங்க பிரவேசிக்க முடியாத இடத்துல நீங்கள் பிரவேசிக்க முடியும். இதுவரைக்கும் நீங்க வெளியே வர முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிப்பேன், விடுவிக்கப்பட வேண்டிய இடத்தில் நான் விடுதலை அடைவேன். விசுவாசித்தால் கைத்தட்டி சொல்லுங்க, நான் சுதந்தரிக்க வேண்டியவைகளை நான் சுதந்தரிக்க பரிசுத்த தேவன் எனக்கு கிருபை செய்வார். நான் வெளியே வர வேண்டிய வழிகளை கர்த்தர் எனக்கு திறந்து வெளியே கொண்டு வருவார். கடனில் இருந்து வெளியே வருவாயாக, சாபத்திலிருந்து வெளியே வருவாயாக, நிந்தனையிலிருந்து வெளியே வருவாயாக, கண்ணீரில் இருந்து வெளியே வருவாயாக, உபத்திரவங்களில் இருந்து வெளியே வருவாயாக. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை என்ன? ஒரு வல்லமையை கூட கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி உங்களை கொஞ்சம் ஆவிக்குள்ள நடத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மைக்கை நான் கொடுத்துற விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 3 வசனங்களை மட்டும் வேதத்தில் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 5:41. மைக்கில் படிங்க சீக்கிரமாய். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசு ஒரு சிறு பிள்ளை யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய பிள்ளைய எழுப்ப போன நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கையை பிடிச்சிட்டு சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, தலித்தாகூமி. அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? அராமிய லாங்குவேஜில் இருக்கிற ஒரே ஒரு வேர்டுக்கு தமிழ்ல எத்தனை வார்த்தை பார்த்தீங்களா? தலித்தாகுமின்ற ஒரு வேர்டுக்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். 6 வார்த்தை சேர்த்தாதான் ஒரு வார்த்தை அராமிய லாங்குவேஜில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு சிறு பெண்ணை எழுப்புவதற்கு ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு சிறு பெண். இது யாருன்னு கேட்டா இயேசுவுக்கு ரொம்ப அன்பா இருந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதை நான் எப்படி சொல்றேன்னா, இயேசுவுக்கு ரொம்ப பிடித்தமா இருந்த ஆட்களுக்குள்ளும் சில மரணங்கள் வந்துடலாம். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு ரொம்ப அன்பான ஆளுதான். சத்தமா சொல்லணும், கட்டிலா சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ?
இயேசுக்கு நான் பிடிச்ச ஆளுன்ற நம்பிக்கை இல்லையோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. அதனால யாக்கும் சொல்லுங்க, அதனால யாக்கும் என் வீட்டுக்காரர் கூட 10 ரூபாய்க்கு என்னத்தையாவது வாங்கி தருவாரே தவிர ரத்தத்தை தரல. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நேசித்ததற்கு அடையாளமாய் கொலைசேரன் ஜங்ஷன்ல இருந்து 2 உளுந்தவடை வாங்கி தரல, ஒரு கிளிகட்டு புரோட்டா வாங்கி தரல, ஒரு பிரியாணி வாங்கி தரல, ஒரு தேயிலை காப்பி வாங்கி தரல. அவர் தம்முடைய இரத்தத்தையே எனக்காக விளங்க பண்ணினார், சிந்த பண்ணினார். அப்படி என்றால் அவருடைய அன்பு அது எத்தனையோ உயர்ந்தது. என் இயேசுவினுடைய அன்பு. ஓ ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் இயேசுக்கு ரொம்ப பிடித்தவன் சொல்லுங்க. அதனால குண்டாமண்டி பண்ணின பிறகு கூட ஒன்றும் வேண்டாம் போல அப்படின்னு தள்ளாம வச்சு ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறார். சில ஆளுக்கு சில கார் பிடிச்ச காரா இருந்தா அது நம்மள மாதிரிப்பட்ட ஆளுகளுக்கு புரியும், இவங்களுக்கு புரியாது. சில ஆளுக்கு கார் பிடிச்ச காரா இருந்தா என்னதான் லொடக்கானாலும் விப்பானாக்கம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதுக்கு எத்தனை செலவானாலும் சரி, செலவு பண்ணி பண்ணி அந்த காரை கையில வச்சிருப்பானே தவிர கை கழுவ மாட்டான். பொண்டாட்டி திட்டுவா, உள்ளதையெல்லாம் கொண்டு அந்த காருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிற, மரியாதையா வித்து தொலை. இவன் சொல்லுவான், போடி. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். திரை உலகத்தில் ஒரு நடிகர், நீண்டகால நடிகராக இருக்கிறவர், அவர் ஆரம்பத்தில் வாங்கின ஒரு ஃபியட் காரை இப்பவும் வச்சிருக்கிறாராம். கோடிக்கணக்காக அவருக்கு வாங்கிறதுக்கு இருக்கு. ஆனா அவர் அந்த பழைய காரை தான் வச்சிருக்கிறாராம். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தார். அதை நான் இங்க சொல்ல வரல. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு கார் பிடிச்சிட்டுன்னா அது என்ன இடக்கு முடக்கா லொடக்கானாலும் அதையும் அவன் மேக்கப் பண்ணி அதுக்கு மேல ஒரு பிரியம் வச்சிருக்கிறான். பார்த்தீங்களா? இதை போலதான் மனுஷனுக்கே பிடிச்ச அந்த தூர போடுறதுக்கு வழி இல்லைன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் தாயின் கருவில உருவாகும் போதே உன்னை அவருக்கு பிடிச்சு வேறு பிரிச்சாருன்னா உன்னை எப்படியா தூக்கி தூர எறிவார். அதனால தான் இன்னைக்கு உன்னை இங்க கொண்டு வச்சு உன்னை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார், உன்னை சரி பண்றார், டிங்கரிங் பண்றார், பெயிண்டிங் பண்றார், திரும்ப உன்னை சரிப்படுத்த. ஹல்லேலூயா. உன் தப்பிதங்களின் நிமித்தம் உன்னை தூக்கி எறியணும்னா தூக்கி எறிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும். நீயும் இந்த உலகத்தை விட்டு போய் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும். அல்லேலூயா. உன்னை போட்டு தள்ளதுக்கு அவருக்கு என்ன பெரிய விஷயமா? பூன்னு ஒரு ஊதுனா நாசமாயிரும், சாம்பல் ஆயிரும். ஒரு பிடி சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் இல்லையா? அவருடைய நாசியின் சுவாசம் அவ்வளவு பயங்கரமானது. கடலுக்கு முன்னல் நின்றுட்டு பூன்னு ஒரு ஊதுனார். ஒரு ராத்திரியில கடலே காஞ்சி போச்சுன்னா அவருடைய சுவாசத்துக்கு வல்லமையை பார்த்துக்கா. உன்னை அழிக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் ஊத கூட வேண்டாம். ஒரு குழவிக்கு கட்டளையிட்டு அவனை போட்டு தள்ளிடேன்னு சொன்னா ஒரு தட்டு தட்டுவான், அதோட சோலி முடிஞ்சு. வழங்குச்சின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இன்னும் சொல்றேன், உங்களை போட்டு தள்ளணும்னா நீங்க நடந்து போற வழியில உங்க பெருவிரல் ஒரு கல்லுல லேசா தட்டுனா போரும். இனியாவது புரிஞ்சிக்கா. உன்னை அழிக்கணும்னா எப்பவும் அழிச்சிருப்பார், எப்பவும் அழிச்சிருப்பார். உன்னை அழிக்கிறதுக்காக அவர் தமது ரத்தத்தை சிந்தல. உன்னை அழிக்கிறதுக்காக அவர் தமது ரத்தத்தை சிந்தவே இல்லை. ரத்தம் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதின் நோக்கமே அவன் உயிர் பிழைத்து வெளியே வருவதற்காக. உனக்காக அவர் ரத்தத்தை சிந்தினதின் நோக்கம் நீ உயிர் பிழைத்து மேலே வர வேண்டும், நீ உயிர் பிழைத்து மேலே வர வேண்டும், நீ உயிர் பிழைத்து பரலோகத்துக்கு வர வேண்டும், நீ உயிர் பிழைத்து நரகாக்கினைக்கு தப்பிக்கொள்ள வேண்டும், நீ உயிர் பிழைத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே உன் வாழ்க்கையில் வந்த சில பலவீனங்கள், சில தப்பிதங்கள், அவைகளை கத்த இன்னைக்கு உன்னை விட்டு நீக்கி உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க. நேசிக்கிறவன் மறிச்சு 4 நாள் ஆகி போச்சு, நாரி போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேசிக்கிற சிலர் 4 நாள் ஆனாலும் கர்த்தர் எழுப்ப மாட்டார், நாரும்
கூட பிறந்தது கூட சொல்லும் திறக்காதே நாரும், திறக்காதே நாரும். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிழைக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனால் உன்னை நேசிக்கிறவர் விரும்புவார். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா அல்லேலூயா இப்படி வந்திருக்காது. நீ உயிர் பிழைக்கிறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. இவன் உன் வீட்டுக்குள்ள பிறந்து உன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு உன் கூடவே வாழ்கிற உன் குடும்ப உறவுகள், உன் குடும்ப சொந்த பெண்டங்கள், சக விசுவாசிகள் யாருமே நீ பிழைக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் உன்னை நேசித்தவர் உன்னை பிழைக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிப்பாட சொல்றேன். எவன் திறக்காண்டாம்னு சொன்னாலும் அவர் சொல்லுவார், திறடா. அல்லேலூயா. ஆண்டவரே நான் திறடா. இன்றைக்கு உன்னை எழும்ப விடப்படாதுன்னு எத்தனை சக்திகள் உனக்கு காவல் நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு சத்தம் உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. உன்னுடைய கல் புரட்டப்படுவதாக. நீ பிழைக்கும்படி நீ அடைக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்குள் இருந்து வெளியே வர கல் புரட்டப்படுவதாக. அப்ப நேசிக்கிறவனுக்கு மரணம் வரப்படாது. வந்துட்டுன்றதுனால நாரி போகட்டும்னு விடவும் மாட்டார். உன்னை திரும்ப எழுப்பி உன் நிமித்தம் அவர் மகிமை அடைவார். இங்க இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நிமித்தம் அப்பா மகிமை அடைய போகிறார். என் நிமித்தம் மகிமை அடைய போகிறார். உன் ஜெபம் உன் பக்கத்து வீட ரட்சிக்க போகுது. உன் விசுவாசம் உன் குடும்பத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர போகுது. உன்னுடைய தெய்வீக செயல்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர போகிறது. எதற்கென்றால் உன் நிமித்தம் கர்த்தர் மகிமை அடைய, உன் நிமித்தம் கர்த்தர் ஆசி மகிமையான காரியங்களை ஆமென் இந்த தேசத்தில் செய்து மகிமை அடைய. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 11 முதல் 16 வரையுள்ள வசனங்களை நீங்க கவனித்தால் அங்கே நாயின் ஊர் விதவையினுடைய மகன் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரை உள்ள வார்த்தைகள். அதில் நான் சொல்ற வார்த்தையை மட்டும் படிங்க பார்க்கலாம். 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 சம்பவத்தையும் நான் வித்தியாசமா பேசணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சமயம் ஒத்துழைக்காது. ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைக்காக நான் அழுகிறது என் பழக்கம்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்காக கை உயர்த்தி பிடிச்சுக்கிடணும். ஏன்னா கீழே போடக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நான் அழுகிறது உண்மை. என் பிள்ளைக்காக நான் அழுறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு நேராய் அனுப்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உண்மையில் மனது உருகுகிறார். உண்மையில் மனது உருகுகிறார். கர்த்தருடைய மனதுருக்கம் உனக்கு வெளிப்படுகிறது. நீ அழும் பொழுது கர்த்தருடைய மனம் உனக்காக இன்றைக்கு உருவுகிறது. உன் பிள்ளைக்காக எதற்காக அழுகிறாய்? என்ன காரியத்துக்காக அழுகிறாய்? கர்த்தருடைய மனம் உனக்காக உருகுகிறது. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழத் தேவையில்லை. உன் பிள்ளையை நான் இன்றைக்கு தொடுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவன் கை தட்டி என் பிள்ளையை இனி கர்த்தர் தொடுவார். என் பிள்ளை உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். நல்ல கையை தட்டி வாயை திறந்து அவன் செத்து போயிட்டான். கல்லறைக்கு நேரா போறான். இனி பிழைக்க வழி இல்லைன்னு நினைக்காத.
ஆண்டவரால் யாரையெல்லாம் உயிர்ப்பிக்கப்படக்கூடும் என்று கேட்டால், ஒன்று, மரிக்கிற தருணத்தில் கிடக்கிறவனையும் இயேசுவால் உயிர்ப்பிக்க முடியும். ஆமென், சத்தமா சொல்லணும். 2, செத்து கட்டில்ல கிடக்கிறவளையும் தொட்டு சுகமாக்க ஆண்டவரால் முடியும். அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு பாடையில சுமந்து கல்லறை தோட்டத்துக்கு கிட்ட வரைக்கும் வந்தவனையும் தொட்டு குணமாக்க முடியும். இனி அடக்கம் பண்ணி 4 நாளே ஆனவனையும் திரும்ப உயிரோடு எழுப்ப முடியும். 5வது, பல ஆயிரம் கோடி வருஷம் ஆகினவனையும் ஒரே ஒரு சத்தத்தில் கர்த்தர் மறுபடியும் பூமியிலிருந்து தோண்ட பண்ணக்கூடும். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறாய்? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் நிறைந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன் பிள்ளைய கத்த தொடுவாராக. என் பிள்ளைய கத்த தொடணும்னு ஆசை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா. என் பிள்ளைய கத்த தொடுவாராக, கத்த தொடுவாராக, கத்த தொடுவாராக, கத்த தொடுவாராக, தொடுவாராக, தொடுவாராக. இன்றைக்கு ஒரு பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை தொடுவாராக. அவன் மூளை மண்டலத்தை தொடுவாராக, அவன் புத்தி மண்டலத்தை தொடுவாராக, சரீர அவயவங்களை தொடுவாராக. அவனை ஆட்கொள்ளுகிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் அவனை விட்டு விலகி போவதாக. ஜீசஸ் அவர் பாடைய தொட்ட உடனே சுமந்தவை எல்லாம் நின்னான். எப்படி? சுமந்தவை எல்லாம் நின்னான். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லட்டும், இதுவரைக்கும் உன் பிள்ளைய திசை திருப்பும்படி பின்னால நிற்கிற எல்லா கூட்டாளிகளையும் இன்றையோடு நிறுத்தி போடுவாராக, நிறுத்தி போடுவாராக. அந்த ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கு உடைவதாக, உடைவதாக. அந்த தீமையின் கூட்டாளிகள் இன்றைக்கு நின்று போவார்களாக, நின்று போவார்களாக. கைதட்டி அதை விசுவாசிக்க கூடுமானா இனி உன் பிள்ளையின் பக்கம் தீமை தொடராதிருப்பதாக, தீமை தொடராதிருப்பதாக. சுமக்கிறவர்கள் நிற்பார்களாக, சுமக்கிறவர்கள் நிற்பார்களாக. உன் பிள்ளையை அழிக்கும்படி சுமந்து கொண்டு போகிறவர்கள் இன்றைக்கு நின்று போவார்களாக. சத்கட் கடகமனோ சந்தாலிபி கல்ஹராமா ஹத்துனேலா. ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நின்று சொல்றேன், உன் பிள்ளைய வசீகரிக்கிற அத்தனை சக்திகளும் இன்றைக்கு நின்று போவதாக. கர்த்தர் வெட்டி போடுவாராக, அந்த தொடர்பை வெட்டி போடுவாராக, அந்த தீமையின் தொடர்பை வெட்டி போடுவாராக, அந்த பொல்லாத கயரை அறுத்து எறிவாராக. அந்த ராங் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு கட் அவுட் ஆகுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள் பிள்ளையை சுமந்து வருகிற அத்தனை பாடை சுமப்பாளர்களும் இன்றோடு நின்று போவார்களாக. இனி ஒரு அடி கூட அவன் எடுத்து வைக்காதிருப்பானாக, இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்காதிருப்பானாக. காரணம், இயேசு பாடையை தொடுகிறார், இயேசுவின் பிள்ளையை தொட விரும்புகிறார், உன் கண்ணீருக்கு பதில் தர விரும்புகிறார். உன்னை ஆளாதே என்று ஆறுதல் படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபனை பார்த்து சொல்றார், எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். பைபிள் சொல்லுது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் பிள்ளையை ரட்சித்து உன் கையில தருவது கர்த்தருடைய வேலை. விசுவாசித்தா மட்டும் சொன்னா போறோம். உன் பிள்ளையை விடுவித்து உன் கையில தர வேண்டியது கர்த்தருடைய வேலை. உன் பிள்ளைக்கு ஆத்தும மீட்பை கொடுத்து உன் கையில தர வேண்டியது கர்த்தருடைய வேலை. உன் பிள்ளைக்குள்ள காணப்படுகிற பாவ பழக்கங்களை விடுவித்து உன் கையில திரும்ப தர வேண்டியது கர்த்தருடைய வேலை. உன் பிள்ளைக்கு நன்மை செய்து உன் பிள்ளையை வாழ வைக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை.
பிள்ளை உன் கையில கர்த்தர் அப்படி ஒப்புவிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பயப்படாதே, பயப்படாதே. உன் பிள்ளை வீட்டுக்குள்ள செத்து கிடக்கா, பயப்படாதே. இன்னைக்கு வந்து தமது கையை அந்த பிள்ளையின் மேல வைப்பார். தலித்தகோமி என்று சொன்னவர் இன்றைக்கு உன் பிள்ளையை உயிர்ப்பிக்கிறார். ஜெப ஜீவியத்துல செத்து போயிட்டான், வேத வாசிப்புல செத்து போயிட்டான், பரிசுத்த வாழ்க்கையில செத்து போயிட்டான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வார்த்தை உன் பிள்ளைக்கு நேராய் வருகிறது. தலித்தகோமி, உன் பிள்ளை எழுந்திருப்பதாக ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மரணம் வந்து போயிட்டா, இவன் செத்தான், ஆறி போச்சு, இனிமேல் இவனுக்கு மறுவாழ்வு கிடையாது அப்படின்னு மனிதர்கள் உங்களை பத்தி நினைச்சு வச்சிருக்காங்களா? சில பாவக்கிரியை, சில தீமை, சில வரக்கூடாத நாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்து போயிட்டா, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த நாற்றத்தையும் கர்த்தரால் வாசனையாய் மாற்ற முடியும், 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 முடியும். நம்பினா மட்டும் ஆமென் சொல்லணும். முடியும். Nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய நினைவுக்கு ஒன்றை விட்டு கொடுத்துருவாரா? மனிதனுடைய நினைவுபடியா உன்னை ரட்சித்தார்? மனிதனுடைய நினைவுபடியா உன்னை ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார்? மனிதனுடைய நினைவுபடியா உன்னை இந்த பெரிய தூரம் நடத்தி கொண்டு வந்தார்? இல்லை, இல்லை. நீயே ஓடலாம் நினைச்சாலும் உன்னை ஓட விடாதபடி கட்டி வச்சிருக்கிறவராக்கும் என்னுடைய ஆண்டவர். மனிதனை கட்டி இழுக்கக்கூடிய அன்பின் கயறுகளை உன் மேல தூக்கி போட்டாக்கும், உன்னை கயிறு போட்டாக்கும் கட்டி வச்சிருக்கிறார். நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சா கூட உன்னை கர்த்தர் விட மாட்டார். அதை ஜாக்கிரதையா மனசுல வச்சுக்க. மங்கி எரிகிற திரி அணையணும்னு நினைக்க மாட்டார், அது திரும்ப பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எலியாவை போல வைராக்கியமாய் நின்ற சிலர் இந்த கூட்டத்துக்குள்ள இன்னைக்கு உறங்கிட்டு இருக்கிறீங்க. எலியாவை போல வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்த சிலர் வழுகி விழுந்து போயிட்டீங்க. வைராக்கியமாய் கர்த்தரை சேவித்த பலர் வழிகிட்டீங்க. சில இயேசபேலுக்கு சத்தம் காதுல கேட்டதுனால சூறை செடியை பார்த்து தேடி போய் உறங்கிட்ட. இனி நான் வாழ விரும்பல, இனி நான் சாக விரும்புகிறேன், இனி நான் வாழ விரும்பல, நான் சாக விரும்புகிறேன். இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். உன் விழாவில் தட்டி உன்னை எழுப்புகிறார். நீ எழும்பு, நீ சாக வேண்டிய நேரம் வரல, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் கைகளால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவர்கள் உண்டு, உன் கைகளால் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் உண்டு, உன்னாலே நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியங்கள் உண்டு. நீ சோர்ந்து போயிட்டேன்னு கர்த்தர் சோர மாட்டாருன்னு, சோர்ந்து போக மாட்டார். கர்த்தருடைய ஆவி உங்களை பார்த்து பேசுகிறார். பல அனுபவங்கள் சோர்வுக்குள்ள உங்களை தள்ளி போட்டுது. நான் இப்படித்தான் என் ஊழியத்தை முடிக்கணுமா ஆண்டவரேன்னு வேதனையோட கண்ணீர் வடிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி சொல்லுகிறார், ஒரு பின்பங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு பின்பங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் வாலிபத்தின் வைராக்கியத்தை நான் மனசுல வச்சிருக்கிறேன். உன் வாலிபத்தினுடைய பக்தி வைராக்கியம் என் மனதுக்குள் இருக்கிறது. உன் முழங்கால்கள் என் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பங்கு உனக்கு பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. உன் கடைசி நாட்களில் அவைகள் உன் கண்களில் காணும். எஸ் படுத்து கிடக்கிற அநேகரை பரிசுத்த ஆவி இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார், தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு உனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குதா? என்னை எழுப்பி விட கர்த்தர் தம்முடைய கையை நீட்டுகிறார்னு உன்னால நம்ப முடியுதா? இப்ப நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்றேன், நீ இழந்து போன கிருபை இப்போ உன் தரசுக்குள்ள திரும்ப வரும், திரும்ப வரும். நீ இழந்து போன அபிஷேகம் திரும்ப உனக்குள்ள இப்ப வரும், இப்ப வரும். ஏய் பெற்றுக்கொள், வாயை திறந்து கையை தட்டி ஏன் சொல் அபிஷேகத்தை
இரக்கத்தின் மழை இப்பொழுது பெய்கிறது. வாயை திறந்தே அக்கினி. நல்ல 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 பழையவைகளை மறந்துரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த பகல் உனக்காய் கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உன் தரிசனங்களை உயிர்ப்பிக்கிறார். உன் ஜெபத்தை உயிர்ப்பிக்கிறார். உன் தேவ பக்தியை உயிர்ப்பிக்கிறார். உன் வரங்களை உயிர்ப்பிக்கிறார். உன் கிருபைகளை உயிர்ப்பிக்கிறார். ரடுகல் மஹாத்தனா ரத்மானா சந்துனா மாகாசனா. இரவு முழுவதும் சிலரெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தவர்கள் இன்றைக்கு சோர்ந்து போனீங்க. இன்றைக்கு சோர்ந்து போனீங்க. வாழ்க்கையில வந்த சில நஷ்டம், வாழ்க்கையில வந்த சில போராட்டம், வாழ்க்கையில வந்த சில இக்கட்டுகள் உன் ஜீவியத்தை அழித்து விட்டது. சாத்தான் இன்றைக்கு உனக்கு பின்னால நின்று கையை தட்டி சிரிச்சிட்டு நிற்கிறான். இன்னைக்கு அவன் கழுத்தை கர்த்தர் முறிச்சு உன்னை திரும்ப முழங்கால்களை பலப்படுத்துகிறார். இன்று முதல் நீ கர்த்தரால் ஏவப்படுவாய். இன்று முதல் உன் கண்கள் தூங்க கூடாதபடி கர்த்தர் பிடித்துக் கொள்ளுவார். மறுபடி நீ எழுப்ப வேண்டியது அவசியம். தேசத்தின் எழுப்புதல் உன் கையில் இருக்கிறது. தேசத்தின் விடுதலை உன் கண்களில் இருக்கிறது. தேசத்தினுடைய மகிமை உன் கண்ணீரில் இருக்கிறது. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. முந்தின சீர் கொத்த நற்சீரை உனக்கு உண்டாக்க நான் வல்லவராக இருக்கிறேன். இழந்து போயிட்டு என்று நினைக்கிறாய். எதுவும் என் கையிலிருந்து இழக்கவில்லை என்பதை மறந்து விடாதே. எல்லாம் எல்லை தாண்டி விட்டது என்று நீ சொல்லுகிறாய். எதுவும் என்னை தாண்டி போகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் இழந்து போயிற்று என்று நீ சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் என் பண்டக சாலையில் அதிகமாயிருக்கிறது, அதிகமாயிருக்கிறது. எங்கிருந்து உனக்கு எடுத்து தர வழி இல்லை என்று நீ நினைக்கிறாய். என் பொக்கிஷ சாலையில் ஒன்றும் குறைவுபடவில்லை. என் கிருபை குறைவில்லை, என் இரக்கம் குறைவில்லை, என் ஐஸ்வர்யம் குறைவில்லை, என் வல்லமை குறைவில்லை, என் வரங்கள் குறைவில்லை, என் மகிமை குறைவில்லை, என் அபிஷேகம் குறைவில்லை. எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தர இன்றைக்கும் என் களஞ்சியம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ பெற்றுக்கொள்ளுவாய். இந்த கூட்டத்தின் கடைசியில இந்த சபை கிருபை பொருந்தினதாய் மாறுகிறத என் ஆவியின் கண்களில் பார்க்கிறேன். அநேகருக்குள் இதுவரைக்கும் வெளிப்படாத சில வரங்கள் இந்த கூட்டத்துக்கு பிறகு வெளிப்படும். இதுவரைக்கும் சிலருக்குள்ள வெளிப்படாத சில தெய்வீக செயல்கள் இந்த கூட்டத்துக்கு பிறகு வெளிப்படும். உடாபாலா சந்தலா கர்த்தருடைய ஊழியக்காரன் முதல் கொண்டு கர்த்தருடைய சபையின் விசுவாசிகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரு அடுத்த மடங்கு தேவ பலனுக்குள்ள கொண்டு போகிறார். அடுத்த அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போகிறார். அடுத்த ஒரு படி வளர்ச்சிக்கு நேராய் ஆவிக்குரிய தன்மைகளில் கர்த்தர் கொண்டு போகிறார். மனுஷன் நினைச்சு உம்ம ஊழியத்தை அழைக்க முடியாது. மனுஷன் சில பொல்லாத பெயர்களை உம்மளை பற்றி தூற்றிக்கிட்டே நடக்கிறான். அவன் கண்களுக்கு முன்னே ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அவன் கண்களுக்கு முன்னே ஒரு பந்தி காத்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே சில நேரம் சோர்ந்து போகிறீர்னு ஆவியானவர் சொல்றார். இன்றைக்கு ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம், ஒரு காண்டாமிருகத்தின் பலனை கர்த்தர் உமக்குள்ள தந்து உம்மை பலப்படுத்தி இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து ஓடுகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்கிற காலம் சமீபிக்கிறது. ஆமென்.